டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த பார்வையை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் RK ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தொடர்ந்து இது முதல் வழக்கில் இது போன்ற பல வழக்குகளில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனங்களை எழுப்பி வருகிறது. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை என்ன? நிச்சயமாக இது ஒரு மணி லாண்டரிங் வழக்கு கிடையாது. இதுதான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து இதுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இதுல மணி லாண்டரிங் எங்க உள்ள வந்துச்சு? ஏனென்றால் அமலாக்கத்துறை உள்ளே வர வேண்டும் என்றால் அதுல மணி லாண்டரிங் ஆங்கிள் இருக்க வேண்டும். அதாவது காசை செலவை செய்து அதை ஒயிட் ஆக்குன்ற ஒரு கிளியர் பாத் இருக்க வேண்டும். அது இங்க கிடையவே கிடையாது. அப்ப அந்த கொஸ்டினுக்கு போகாமலே நீதிபதிகள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். இல்லை என்றால் இந்த மாதிரி பேசுகிறார்கள் என்று எடுத்துக்கொண்டால் அப்ப அவர்களுக்கே தெரிகிறது இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு மட்டும் கிடையாது. இது நிச்சயமாக ஒரு மாநிலத்தை குறிவித்து நடக்கின்ற ஒரு விஷயம் என்று அவர்களுக்கே தெரிகிறது. டாஸ்மாகில் ஊழல் நடக்கவில்லை என்று யாரும் கூற முடியாது. அது எந்த காலத்தில் டாஸ்மாக் உருவாக்கினார்களோ அந்த காலத்திலிருந்தே ஊழல் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அது நிச்சயமாக ஒரு கரப்ஷன் கேஸாகத்தான், ஊழல் வழக்காகத்தான் இருக்க தவிர அது நிச்சயமாக ஒரு மணி லாண்டரிங் கேஸாக கிடையாது. அப்ப மணி லாண்டரிங்கை அதாவது இந்தியாவுடைய இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய பினான்சியல் செக்யூரிட்டியை உறுதி செய்யக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த அமலாக்கத்துறை. அந்த அமலாக்கத்துறை அந்த வேலையை செய்யாமல் எதிர்கட்சி மாநிலங்களை குறித்து எங்கெங்க போக முடியுமோ, என்னென்ன பிரெடிகேட் கேஸ் இருக்குமோ அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு எல்லாமே மணி லாண்டரிங் என்று எடுத்துக்கொண்டு தன்னுடைய அந்த பிலீஃபுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு போக்கை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திமுகவை பொறுத்தவரை இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. என்றால் இந்த ஸ்டே ஆர்டர் நிச்சயமாக அடுத்த ஒரு 10 மாசத்துக்குள்ள பெரிதாக ஒன்றும் மாற்றம் வரப்போவதில்லை. அதன் பிறகு தேர்தல் ஆகிவிடும். அப்ப நிச்சயமாக திமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய ரிலீஃபாகத்தான் பார்க்கிறேன் நான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.